நடிகர் திரு ஜென்சன் சாரி நடிகர் திரு ஜென்சன் பெரியசாமி நடிகர் திரு ஜென்சன் திவாகர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். லப்பர் பத்தில் இவர் நம்ம பார்த்துருப்போம். லப்பர் பத்தில் நிறைய சர்ப்ரைஸ் பேக்கேஜஸ் இருந்தது. அதில் இவர் முக்கியமான ஒன்று இல்லையா? ஸோ அதில் நம்மளை ஆச்சரியப்படுத்தின மாதிரி இந்த படத்துலையும் நம்மளை இவர் ஆச்சரியப்படுத்துவார் அப்படின்னு நம்புவோம். இந்த படத்தில் அவர் நடித்த அனுபவங்களையும் இந்த படத்தில் அவருக்கு இருக்கிற அனுபவங்களையும் நம்மக்கிட்ட பகிர்ந்துக்குமாறு ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு திரு ஜென்சன் திவாகர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பயங்கர படபடப்பாக இருக்குது. வந்திருக்கிற எல்லாத்துக்கும் வணக்கம். வந்தோடனே மேடை ஏற்றிட்டாங்க. தானு சார் அழகாக சொல்லுவார்ல, இன்ப நாள் இது, இனிய நாள் இது. அந்த மாதிரி எங்கள் நக்லைட்ஸ் குழுவுக்கு இன்ப நாள் இது, இனிய நாள் இது. ஒரு 7.5-8 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய கனவுகளோட ஆரம்பித்தோன்னெலாம் சொல்ல முடியாது. ரொம்ப ரொம்ப ஜாலியாக யதார்த்தமாக ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு ஒரு 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 8-10 பேர் சேர்ந்து ஆரம்பித்தோன்னு கூட சொல்ல முடியாது. சும்மா அப்படி யதார்த்தமாக அப்படி நடந்த ஒரு விஷயந்தான். சொல்லுவாங்கள்ல, யதார்த்தமாக நாங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பித்தப்போ அந்த மாதிரி நாங்களும் ஆரம்பித்தோம். அரசியல் நையாண்டிகள் பண்ண ஆரம்பித்து அது இன்றைக்கி சோஷியல் செட்டையர் பண்ணி இன்றைக்கி இந்த ஃபார்மில் வந்து நிற்கிறது வந்து ரொம்ப சரியலாக இருக்குது. திட்டமிடுதல் இருந்தது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஆரம்ப காலத்தில் எங்களுக்கு அந்த திட்டமிடுதல் இருந்ததான்னா தெரில. ஒரு மாதிரி நாங்கள் இன்ஃபேக்ட் வந்து இந்த படத்தோட ஃபஸ்ட்டு ஒரு ஆரம்ப கால வெர்ஷனுக்கு ஏடியாக நான் போய் வாய்ப்பு கேட்டுட்டேன் பிரசன்னாகிட்ட, அருண் மூலமாக. ரொம்ப ஜாலியாக அப்படியே சேர்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பல்வேறு காரணங்களால் நாங்கள் அப்படியே தள்ளி போய் நாங்கள் நக்லைட்ஸில் நிறைய வீடியோஸ் பண்ணோம். அப்போது ஏடியாக இருக்கணுமா நடிகனாக இருக்கணுமா அப்படின்னு ஒரு நாள் ராஜேஷ் என்னை வந்து கூப்பிட்டு பேசினார், என்னையும் அருணையும். அது ஒரு தேங்க்யூ தலைவா, லைஃப் சேஞ்சிங் டெசிஷன். இல்லைன்னா நான் என்ன இருப்பேனே தெரில. ஒரு உருப்படாத ஏடியாக இருந்து அதையும் சரியாக பண்ணாமல் என்ன இருப்பேன்னு தெரியாது. நான் வந்து நக்லைட்ஸில் கொஞ்சம் வருஷம் இருந்தேன். அதுக்கப்புறம் ஆன் அண்ட் ஆஃபாக வெளியே போயிட்டு உள்ளே வந்துட்டு, ஆனால் எல்லா இடத்துலையும் இப்போ இன்றைக்கி ஒரு ஒரு ஓரளவுக்கு இப்போ ஒரு ஆவரேஜான ஒரு ஆக்டராக வந்து லேண்ட் ஆகியிருக்கேன் சினிமாலன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னோடய மென்டார் பிரசன்னா தான். அவரோட எல்லா அடிப்படைகளையும் எடுத்துக்கிட்டு நான் வேலை செஞ்சது மட்டுமே தான் இன்றைக்கி நான் இங்கே நிற்கிறதுக்கான காரணம். அதுக்கு வந்து ரொம்ப நன்றிண்ணா. எங்கள் டீம் சுஜித் ஆகட்டும், கண்ணன் ஆகட்டும், நாங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட நிவி ஆகட்டும், நாங்கள் எல்லோரும் கிட்டத்தட்ட ஒரே காலகட்டத்தில் எங்களோட கெரியர் ஆரம்பித்தோம். இன்றைக்கி இங்கே நாங்கள் பிளேஸ் ஆகிருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு மூமெண்ட் தான். இந்த படம் வந்து ரொம்ப 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 ஸ்பெஷல் எனக்கு. என்னென்னா, நான் வந்து பயங்கரமான மணி சாரோட ஃபேன் பாய், மணிகண்டன் சாரோட. அது அவருக்கே தெரியும். அது ஒரு மானங்கட்ட மூமெண்ட்டு, ஃபஸ்ட்டு ஃபேன் பாய் மூமெண்ட்டே. அவர் வந்து ஹலிதாக்கு தெரியும் நான் வந்து அவர் பயங்கரமாக அவரை பிடிக்கும்னு. அப்போது ஹலிதா வந்து என்னை ஒரு நாள் அவங்களோட பர்த்டே அன்னைக்கு இவரை கூட்டிகிட்டு வராங்க. அவங்க பர்த்டேக்கு என்னையை சர்ப்ரைஸ் பண்ணாங்க. கூட்டிகிட்டு வந்தால் நான் அவர் தோல் மேலே கை போட்டு, அப்புறம் என்ன கெட்டப்பா அப்படின்னு. ஆமாங்க, அடுத்த படம். ஓ நைஸ் நைஸ் அப்படின்னு பேசிட்டு நான் வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் தான் யோசிச்சு பார்த்தேன், நம்ம தானே ரசிகன், அவர் என்ன ரசிகன் மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு. அப்புறம் இந்த மானங்கட்ட மூமெண்ட்டுக்கு அப்புறம் நான் அவரை சரியாக சந்திக்கிறது வந்து குடும்பஸ்தனோட ரிஹர்சல் இடத்துல தான். அந்த 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 ஒரு கேவலமான ட்ரீட்மெண்ட்டெல்லாம் தாண்டி என்கிட்ட ரொம்ப அன்பாக இருக்கார். தொடர்ந்து 2 படம் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பர்சன் கூட. ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணுற இடத்துக்கு வர்றது இருக்குல்ல, அது பயங்கரமான சரியல் மூமெண்ட் தான். திரும்பவும் எனக்கு வந்து நிறைய மண்டைக்குள்ளே ஓடுது. எனக்கு வந்து கரெக்டாக ஆர்கனைஸ்டாக பேச வராது, அதனால் மன்னிச்சிருங்க. ஒரு மாதிரி காம்பேக்டாக பேச பார்க்குறேன். மறக்கிறதுக்குள்ளே சொல்லிடுறேன். குரு சார், பாட்டில் ராதாக்கு வாழ்த்துக்கள் சார். எங்கள் கூடவே வருது, அதுவும் பெரிய வெற்றி அடையணும்னு கேட்டுக்கிறேன். ஆசைப்படுறேன். அப்புறம் வந்து ஷான்வி மேம், அது வந்து
இப்போ லாங்குவேஜோட பேரியர் வந்து ஒரு 4 வாரத்தை தொடர்ந்து இங்கிலீஷில் பேசும்போது தெரியும் அது எவ்வளோ கஷ்டம்னு. ஓரளவுக்கு ஒப்பேத்துற ஒரு மொழியை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறதுலேயே அவ்வளோ கஷ்டம் இருக்கிறப்போ, சுத்தமாக தெரியாத ஒரு மொழியை கையில் எடுத்துகிட்டு அதை செம்மையாக பண்ணாங்க. லாங்குவேஜ் பேரியரை வச்சுக்கிட்டு அதை பர்ஃபார்ம் பண்ணுறது வந்து எவ்வளோ கஷ்டங்கிறது வந்து உண்மையிலேயே நம்மளுக்கு இங்கிலீஷ் டைலாக் கொடுத்தா எனக்கு தெரியும் அது. ஆனால் அதெல்லாம் தாங்கிட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஐ விஷ் யூ கெட் அ வெரி கிரேட் ஃபியூச்சர் மேம். வாழ்த்தெல்லாம் சொல்கிறேன். அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. அப்புறம் எங்கள் ப்ரொடியூசர் வினோத்னா ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டான ப்ரொடியூசரு. நல்ல நல்ல சாப்பாடு போட்டார். லாஸ்ட் நாள் பிரியாணி போட்டார். தேங்க்யூண்ணா. தொடர்ந்து உங்கள் கூட ஒர்க் பண்ணணும். பிரியாணிகளை சாப்பிட வேண்டும். குரு சார் வந்து ஒரு மாதிரி நம்ம ஒரு ஆக்டிங் நம்ம வந்து நான் கிளாஸ் போகாமல் டிரைவிங் கற்றுக்கிட்ட மாதிரி நம்ம ஆக்டிங்கை ஒரு மாதிரி ஒரு 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 இதே இருக்காதுல்ல, ஒரு ஒரு ப்ரிப்பரேஷனே இல்லாத ஒரு வண்டி மாதிரி அப்படியே போயிட்டுருப்போம். ஆனால் குரு சார் வந்து ஒரு பயங்கர ஒரு டிசிப்ளின்ட் ஆக்டர். அவரை வந்து கிட்ட இருந்து எனக்கு வந்து ரொம்ப இந்த படத்தில் அவர் நானும் நடிச்சிருந்தாலும் என்னால் அவர் நிறைய நேரம் பார்க்க முடியல. ஆனால் பார்த்த குறிப்பிட்ட சில சில இதில் அவரோட ஆக்டிங் வந்து அவ்வளவு சின்ன சின்ன நுவான்சஸில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாருங்கிற மாதிரி இருந்தது. அதை கிட்ட இருந்து பார்க்குற ஒரு வாய்ப்பு எனக்கு இந்த படத்தில் கிடச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அந்த தருணம் எனக்கு கிடைச்சதுக்கு. ஹோப்ஃபுல்லி நம்ம நிறையா படம் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார். அப்புறம் எங்கள் டீமில் இருக்கிற எல்லாத்துக்கும் சூப்பராக வருவோம், செமையாக வருவோம். சுஜித், கண்ணன் எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறேன். அண்டு நிறைய பேர்த்த விட்டுருக்கேன், கண்டிப்பாக தெரியும், மன்னிச்சிருங்க. விடுபட்டவர்களுக்கு மன்னிப்பும், வந்த எல்லாத்துக்கும் நன்றியும் கேட்டுக்கிறேன். நல்ல படங்களை நீங்கள் எப்போவுமே சப்போர்ட் பண்ண தவறுனதில்லை. இந்த படத்தையும் சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி.